வாட்ஸ்அப் திஸ் இஸ் என்எஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற அந்த புக்கில் உள்ள செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லா பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம், அதாவது அந்த ஒரு லா தான் நமக்கு சொல்லுது. இந்த செகண்ட் லா ஃப்ரம் 48 லாஸ் ஆஃப் பவர் அந்த ஒரு புக்லேயே சொல்லுது. ஓகேவா? இப்போது அது எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எது அப்படி பார்த்திங்கன்னா, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு டேர்மையும், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ் அந்த ஒரு பர்டிகுலர் டேர்மையும் ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணுற விதமாக ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ காலேஜ் ரீஓப்பன் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ காலேஜ் இப்போ தான் ரீஓப்பன் பண்ணுறாங்க. நிறையா 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் டிஃப்ரெண்ட் காலேஜ் போவாங்க. அப்படி போகிற ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே காலேஜில் போயிடுறாங்க. அவங்க யார் என்னெல்லாம் தெரியாது. ஓகேவா? சேம் காலேஜ் ஸ்கூலில் படித்தவங்களும் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் படித்து ஒரே காலேஜில் வந்து சேர்றாங்க. ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக அவங்கள பற்றி நான் பேச போகிறேன். இப்போது அந்த 3 ஸ்டூடெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம், செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுல், தேர்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோகன். ஓகேவா? இந்த ராம் அப்படிங்கிறவன் ரொம்ப டாப்பர். ஓகேவா? ஸ்கூல்லேருந்து அவன் ரொம்ப டாப்பர். இந்த மோகன் அப்புறம் இந்த ராகுல் அப்படிங்கிறவங்க 2 பேருமே ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு 500க்கு 350, ஒரு 400 அந்த ஒரு ரேஞ்சில் எடுக்கிற ஒரு மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? இப்போது இந்த 2 பேருமே இந்த சேம் காலேஜில் வந்து சேர்றாங்க. ஏதோ ஒரு காலேஜ் சேர்றாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டே ஆஃப் காலேஜ்லேயே அவங்க வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஓகேவா? அந்த ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா, நிறைய சைக்கிள் டெஸ்ட்டு, ஒரு காலேஜ் கொஞ்சம் டைம் ஆக சைக்கிள் டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, அந்தமாரி மந்த்லி டெஸ்ட்டு, இன்டர்னல் டெஸ்ட்லாம் நிறையா கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்தந்த டெஸ்ட்லாம் வந்து நம்ம ராம் இருக்கான ஏற்கனவே வந்து ஸ்கூல்லேயே டாப்பர். ஸோ அதனால் எல்லா எக்ஸாம்ஸையும் டேக்கிள் பண்ணிடுறான். இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அந்த ராகுலும் மோகனும், அவங்க நம்மளை மாரி ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? அந்த ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு மார்க்லாம் ரொம்ப ஆவரேஜ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ராம் அப்படிங்கிற பையன் எல்லாத்துலேயும் சென்டம், மோஸ்ட் எக்ஸாம்லேயும் சென்டம் எடுத்துகிட்டு செம்ம மார்க்லாம் எடுத்துகிட்டு சிஜிபிலாம் எடுத்துகிட்டு செம்லாம் செம்மையாக தெறிக்க விட்டுருக்கான். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன், நல்லா மார்க் எடுத்து ராம் நிறைய மார்க் எடுத்து சிஜிபிலாம் எடுத்து அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இந்த மோகன் அப்படிங்கிறவனுக்கு ஜெலசி அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? கொஞ்ச நாள் ஆனாலும் ஜெலசி ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஜெலசி வந்து அவன் கம்ப்ளீட்டாக அந்த ஜெலசி வந்து அவனை எப்படின்னா எனிமையாகவே மாற்றிட்டு, ஒரு ராமுக்கு ஒரு எனிமையாக மாற்றிட்டு, அதனால் தேர்பை அவன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆகிட்டு. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இப்போ மோகன் போக ராமும் ராகுல் மட்டும்தான் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போது ராகுலுக்கு வந்து அந்தமாரி ஜெலசிலாம் இப்போது இந்த மார்க் எடுக்கிறதுனால அவனுக்கு மேலே எந்த ஒரு ஜெலசியும் இல்லை. அவங்க 2 பேரும் பழைய மாரி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. மோகன் மட்டும் பிரிஞ்சு போயிட்டான் அவன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து. இப்போது 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால இப்போது கொஞ்ச நாள் போக ஒரு காம்படிஷன் நடக்குது அந்த காலேஜில். எந்த காம்படிஷன் பார்த்தா எஸ்ஏ காம்படிஷன் நடக்குது. இங்கிலீஷ் எஸ்ஏ காம்படிஷன் நடக்க போகுது. இப்போது 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு அதுக்கான ரிஜிஸ்டர்லாம் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் தீவிரமாக இறங்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இறங்கிட்டாங்க. ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? 2 பேருமே சேம் ரூம்மேட்டு தான். அவங்க 2 பேருமே ராமும் ராகுலும் அவங்க 2 பேருமே ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க. நம்ம தான் ப்ரைஸ் அடிச்சாகணும் அப்படிங்கிற மாரி படிக்கிறாங்க. ஆனால் நீ எடுக்கணும் நான் எடுக்கணும்னு படிக்காமல் நம்ம 2 பேருமே எடுப்போம் ப்ரைஸு அப்படின்ற மாரி தான் படிச்சுட்ருக்காங்க. ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறாங்க. இந்த ஒரு சினாரியோக்கு அடுத்து ஒரு காம்படிஷன் சினாரியோக்கு போயிடுவோம். அந்த ஒரு காம்படிஷன் சினாரியோவில் 2 பேருமே நல்லா எழுதுறாங்கட்டா, 2 பேரும் நல்லா எழுதலை. ராம் மட்டும்தான் நல்லா எழுதுறான். 4 A4 ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 4 A4 ஷீட்டுமே முடிச்சிடுறான். செம்மையாக எழுதிடுறான். படித்தது எல்லாத்தையும் கொடுத்துட்றான். எல்லாத்தையும் தரமாக பேப்பரில் எழுதி முடிச்சிடுறான். ஆனால் நம்ம ராகுல் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால சில விஷயத்தெல்லாம் படித்ததை மறந்துடுறான். என்ன தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சில விஷயத்த மறந்துடுறான். ஸோ அதனால் அவனால் 2 A4 ஷீட் மட்டும்தான், 4 பேஜஸ் மட்டும்தான் அவனால் எழுத முடியுது. ஆனால் ராம் வந்து 8 பேஜஸ் எழுதிட்டான். ஸோ இந்த சினாரியோ முடிஞ்சுது. ஓகேவா? அவங்க 2 பேரும் முடிச்சிட்டாங்க. எக்ஸாம் முடிச்சு வந்துட்டாங்க. இந்த ரிசல்ட் டைமில் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ராம் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறான். இப்போது செகண்ட் ப்ரைஸு நம்ம ராகுல் அடிப்பானான்னு கேட்டிங்கன்னா ராகுல் அடிக்கலை. தேர்ட் ப்ரைஸும் ராகுல் அடிக்கலை. மற்ற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க கிளாஸ்மேட்டு அதுமாரி அடிச்சிடுறாங்க. ப்ரைஸ் அடித்து முடிச்சு ராகுலுக்கு வந்து பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் மட்டும்தான் கிடைக்கிது. இதுதான் ஒரு சினாரியோ. இப்போது 2 பேர் வரப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, நல்லா தான் பேசுகிறான். இருந்தாலும் அவன் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ராகுலுக்கு அவனுக்கு ஜெலசி இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ஸ்டார்ட் ஆகிடுது. எப்படின்னா, இது எப்படி இவன் என்னோட தானே படித்தான், இது எப்படி எனக்கு மட்டும் வரல ப்ரைஸ், இவன் எப்படி ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அந்த ராகுலுக்கு அந்த பையனுக்கு போயிட்டே இருக்குது. அந்த ஒரு தாட் ப்ராசஸால் அவனுக்கு ஜெலசி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு, மோகனுக்கு ஸ்டார்ட் ஆன மாரி ராகுலுக்கும் ராம் மேலே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகிட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் ராம் வந்து ராகுலை விடலை.
என்னதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் ராகுல் வந்து திட்டினாலும் ராம் வந்து திட்டல. ஏன்னா இருக்கிறது ஒரு ஃப்ரெண்டு தான், இதை விட்டா இவனை விட்டாலும் நமக்கு ஃப்ரெண்டுங்கிறது யாருமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத நினச்சி ராம் வந்து ரொம்ப அட்ஜஸ்டபுளாக இருக்கான். அவன் என்ன சொன்னாலும் பொறுத்து போய் நல்லா ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த ஒரு காரணம் அப்படியே தான் இருக்குது. அதனால் 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஓகேவா? என்ன தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. தேர்வே ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஓகேவா? இது போனதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ராம் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஓகேவா? ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். யார்? நம்ம ராம் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த சுச்சுவேஷனில் ஒரு ஹெல்ப்புக்கு தேவைப்படுது. யாருக்கு? நம்ம ராமுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது. அந்த ஹெல்ப் தேவைப்படுறதுனால அவன் ஃப்ரெண்டான இந்த ராகுல்கிட்ட கேட்குறான் ஹெல்ப் வந்து, நீ வாடா எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, இந்தமாதிரி சுச்சுவேஷன் நல்லா இருக்கேன், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ராகுல் வந்து என்னால் முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறான். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சதுனால மோகன்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறான். யார்? நம்ம ராம் வந்து மோகன்கிட்ட போகிறான். ஏன்னா மோகன் வந்து இப்போ எனிமி ஆகிட்டாலுமே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தான் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்கில் அவன் ஹெல்ப் கேட்க போகிறான். ஸோ அந்த ஒரு விஷயத்தால் மோகனும் வந்து அக்செப்ட் பண்ணிடுறான். ஏன்னா இவன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கான். ஸோ ஹெல்ப் பண்ணி, ஏன்னா இவன் எனிமியாக இருந்தாலுமே நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப்புக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்ட்டு மோகன் வந்து ஓகே பண்ணிடுறான். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ராம் வந்து ராகுல் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருந்தான். ஆனால் அதுக்கேற்ற மாரி ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறவன் தான் ஃப்ரெண்டு. ஆனால் இந்த ஒரு ஸ்டோரியில் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் யார் ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவனோட எனிமியான மோகன் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அவன் திக் ஃப்ரெண்டான ராகுல் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுகளும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஆர்எல்ஸ் உங்கள் மேலே ஜலசி ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அந்த சேம் டைம் அவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்போ வேறு எதுவும் பண்ண மாட்டான், சப்போர்ட்டோ வேறு எதுவும் பண்ண மாட்டான். அந்த உங்களோட ட்ரஸ்ட்டு நீங்கள் அவன் மேலே வச்சதுனால அந்த ட்ரஸ்ட்டை அவன் அட்வான்டேஜஸோட சில நேரத்தில் யூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ நெவர் ட்ரஸ்ட் பிளைண்ட்லி ஆன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்டு எல்லாம் பேடா அப்படின்னு நினைக்கலாம், ஃப்ரெண்டுங்கிற வேர்டே தப்பாக சொல்கிறியா அப்படிங்கிறவே நினைக்கலாம் நீங்கள். ஆனால் அதை மீன் பண்ணல. இந்த செகண்ட்லாம் அப்படி தான் சொல்ல வருது. மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சம் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்ல பார்த்துக்கிட்டேன், இந்தமாரி சில நேரத்தில் இந்தமாரி ஜெலஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ரொம்ப டூ மச் ட்ரஸ்ட்டை நீங்கள் ஃப்ரெண்டு மேலே வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நான் சொல்லுவேன். இந்த கோட்டும் அதுதான் இன்டேரக்டாக சொல்ல வருது. இந்த சேம் டைம் நான் சொல்லியிருப்பேன் லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ் அப்படின்னு செகண்ட் டேர்மில் இந்த செகண்ட் நான் சொல்லியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எனிமிகளாக ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தால் இந்த ஒரு கோட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரி மூலமாக இந்த 2 டேர்ம் நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த செகண்ட் டேர்மான லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இந்த செகண்டில் சொல்ல வருது. செகண்டில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ஸ்டோரி மூலமாக நல்லா புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோ தேர்ட் லா ஆஃப் 48 laws of பவரோட புக்லேருந்து அடுத்த வீடியோ நான் போடுவேன். அதுக்கு ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.